கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை என்றால் நாம் பார்க்கிற பொருட்களெல்லாம் நமக்கு வேண்டுமென்று நாம் வாங்குகிறதும் அதை நமக்கென்று கொள்ளுகிறதும். அதாவது இன்றைய உலகில் பார்த்தால் அநேக பேர் தேவையற்ற பொருட்களை தங்கள் வீடுகள் நிறைய வைத்திருக்கிறார்கள். அவைகளை ஒன்றும் அவர்கள் உபயோகிப்பதும் இல்லை. ஆனால் ஒரு ஆசை, பொருட்களின் மேல் ஒரு ஆசை. 10 கற்பனைகள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பொழுது பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்று சொன்னார். அதாவது பொருட்கள் நமக்கு வாழ்வதற்கு வேண்டும், ஆனால் அதன் மேல் ஒரு இச்சை, அதன் மேல் ஒரு தீராத ஆசை, தேவையற்ற பொருட்களை வாங்கி வீடுகளிலே வைத்திருப்பது, இவ்விதமான காரியங்கள் பொருளாசை என்று பொருள்படும். இந்த பொருளாசை ஆவிக்குரிய ஜீவியத்தில் விக்கிரக ஆராதனை என்று பரிசுத்த பவுலப்போஸ்தலர் கொலோசேய சபைக்கு சொல்லுகிறார். பொருளாசை விக்கிரக ஆராதனை. நாம் நினைக்கிறோம் ஒரு உருவத்தை வைத்து அதை தொழுது கொள்ளுகிறதா தான் விக்கிரக ஆராதனை என்று. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வசனம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நம்முடைய இருதயத்தின் மேல் பொருட்கள் மேல் தீராத ஆசை இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனை என்று இங்கே சொல்லப்படுகிறது. அவ்விதமான இச்சைகளை, பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று பரிசுத்த பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவ்விதமாக அவர் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது அதே அதிகாரம் 9-10 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு காலத்திலே நாம் அந்தகாரத்தில் பாவ இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அறியாமையின் காலங்களிலே அப்படி இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்தோமோ அவருடைய ஒளியிலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வெளிச்சத்தில் நடக்கிற நாம் வெளிச்சத்துக்குரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பழையவைகளை களைந்து போட்டு நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னித்து பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிற நாம் ஒவ்வொருவரும் இதை தான் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து பூரண அன்புள்ளவர்களாய் முன்னே சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அதன் கடைசி பாகம் விக்கிரக ஆராதனைக்காரரும் ஆகிய 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நரகத்திலே விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் பங்குண்டாம். அப்படி என்றால் பொருளாசை இருந்தால் நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அதை களைந்து போட்டு புது சிருஷ்டியாவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு சொன்னது போல விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு களைந்து போட்டு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா ஒருவருக்கொருவர் மன்னித்து பூரண அன்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.